வணக்கம். வாராவாரம் நாம பார்த்துட்டு இருக்க சுவை அறுசுவை நிகழ்ச்சியில டிஃபரெண்டான டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் சுவையான அருமையான ஒரு டிஷ் பண்ண போறேன். அந்த டிஷ் என்ன அப்படின்னு சொல்றேன். அந்த டிஷ்ஷோட பேர் வந்து மஷ்ரூம் எக் புலாவ், அதாவது காளான் முட்டை புலாவ். இந்த காளான் முட்டை புலாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஊற வைத்த அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் வந்து 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. ஊற வைத்த அரிசி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், நறுக்கிய காளான், முட்டை, வெங்காயம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, முந்திரி, திராட்சை, கரம் மசாலா தூள், புதினா, நெய். இப்ப வந்து இதோட செய்முறையை பார்க்கலாம். கேஸை பத்த வச்சுக்கோங்க. ஆயில், அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 போர்ஷன் செய்ய போறோம். 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 100 ml ஆயில், ஒரு 10 இருந்து 15 ml நெய். ஏன்னா புலாவ் அப்படின்னும் போது நெய்யோட வாசனை இருக்கணும் இல்லையா? அந்த நெய்யும் ஆயிலும் வந்து சூடாகும் போது கொஞ்சம் லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். இதோட கொஞ்சம் வெங்காயம், அதாவது நான் சொன்ன மாதிரி 400 கிராம் ரைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுங்க. புலாவ்ல வந்து மிளகாய் தூள் வேண்டாம், நீங்க வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணா போறோம். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க எப்பயுமே நீங்க குக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஈவனா வந்து உங்களுக்கு ப்ரௌனிங் வரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். மஷ்ரூம் இல்ல அப்படின்னா நீங்க கிரீன் பீஸ் வச்சு பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதற்கு வந்து தேவையான இஞ்சி பூண்டு விழுது, அதாவது 400 கிராம் ரைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 50 கிராம், 25 கிராம் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நீங்க பாத்தீங்களா, சால்ட் ஆட் பண்ணதால எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை நல்லா நீங்க வதக்குங்க. இந்த புலாவ்ல வந்து வாசனை உங்களுக்கு வரணும் அப்படின்னா வந்து இந்த வெங்காயத்தை வந்து நீங்க கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்றீங்க இல்லையா, அந்த வாசனை தான் உங்களுக்கு வந்து புலாவுக்கே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கு, அருமையான வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ இதோட வந்து பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஈவனா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், இதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. ஒரு 4-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். ஏன்னா மிளகாய் தூள் போடல இல்லையா, போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதோட வந்து காளான் மஷ்ரூம் ஆட் பண்ணுங்க. காளான் மஷ்ரூம், அதாவது காளானை வந்து இங்கிலீஷ்ல வந்து மஷ்ரூம்னு சொல்றோம். யூஸ்வலா நீங்க காளான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா வெளியில வைக்கும் போது கொஞ்சம் மைதாவை தடவி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா பவுடர் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. முக்கியமான வந்து எக் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எப்போ ஆட் பண்ண போறோம்ன்றதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அருமையான புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு. இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா தண்ணியை வந்து மெஷர் பண்ணி போட போறோம். அதாவது 2 கப் 400 கிராம் ரைஸ்ன்றது 2 கப் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரு 3 கப்பு தண்ணி
3 கப் தண்ணி ஆட் பண்றேன். நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இது வந்து ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம். நிறைய டைம் ஆகும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து பாயில் ஆற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேல வந்து ஒரு மூடியை போட்டு வைக்கலாம். இப்போ நான் மூடியை போட போறேன். இதே மாதிரி வந்து நீங்க வந்து ஹை பிரஷர் குக்கர், அதாவது வீட்டில் இருக்க பிரஷர் குக்கர்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கும் இதே ஃபார்முலா தான். பிரஷர் குக்கர் நீங்க வைக்கும்போது 2 விசில் வைங்க. அந்த 2 பிரஷர் வந்த உடனே, விசில் வந்த உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ரைஸை கிளறி விடுங்க. அருமையான மஷ்ரூம் எக் புலாவ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். சரிங்களா? இப்ப தண்ணி வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஊற வச்ச அரிசி எடுத்து வச்சுக்கிறோம். ஓபன் பண்றேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்து இந்த புலாவுக்கு தேவையான வாட்டர் வந்து பாயில் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஊற வச்ச அரிசியை வந்து இதோட ஆட் பண்றீங்க. ரைஸ் ஆட் பண்ணுங்க. ரைஸை வந்து மெல்லமா கிளறி விடுங்க. அப்புறமா இதோட மேல மூடியை போட்டு விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல வந்து இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா. அருமையான மஷ்ரூம் எக் புலாவ் உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து 3/4 வேக்காடு வெந்தவுடனே நீங்க வந்து எக் ஆட் பண்ணும். ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல கலர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பொன்னிறமா நீங்க ஃப்ரை பண்ணிருக்கீங்க ஆனியன்ஸை. அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமா, அந்த ஜிஞ்சர் கார்லிக் மசாலா, அதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அனலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இந்த முட்டையை வந்து எல்லா பக்கத்துலயும் போடுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ஸ்டாக் வாட்டர் இருக்கும் இல்லைங்களா, இதை நீங்க மேல அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ அந்த ஹீட் வந்து உங்களுக்கு உள்ள குக் ஆயிரும். அருமையான லென்த்தியான ரைஸ் சுலபமா நீங்க பண்ணலாம். ஒரு டிஃபிகல்ட்டியே கிடையாது. நல்லா வாட்ச் பண்ணுங்க. டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 1க்கு 1.5 மடங்கு அரிசி, அதாவது 1க்கு 1.5 மடங்கு தண்ணி. நான் இப்போ வந்து இதை வந்து ஒரு லிட் போட்டு மூட போறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, அனலை கம்மி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து அனலை கம்மி பண்ணி தம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா கீழே வந்து ஒரு இரும்பு தவா வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு கார்னிஷ்காக வந்து கொஞ்சம் நெய் எடுத்து அதுல முந்திரி திராட்சை வறுக்க போறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்க. இதோட கொஞ்சம் முந்திரி திராட்சை. புலாவ் போது நம்ம கொஞ்சம் ரிச்சா கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால வந்து முந்திரி திராட்சையை நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி திராட்சை இல்லைன்றதால நீங்க போடாம இருக்காதீங்க. ஆனியன்ஸை வந்து அழகா ப்ரௌன் பண்ணியும் போடலாம். புலாவ் வந்து இங்க தம் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஹீட் நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் மேல வரும். அந்த ப்ரெஷர்லயே வந்து அந்த புலாவ் வந்து நல்லா வெந்துடும். இப்பயே வந்து எனக்கு அந்த புலாவோட வாசனை வெளியில வந்துட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட்
கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆனோன்னு இந்த டிஷ் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். புலாவ் இல்லையா, ரொம்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பிளேட் இங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து புலாவ் எந்த அளவில் வெந்திருக்கு, எக் போட்டிருக்கோம், அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை நான் ஓபன் பண்ண போறேன். வாவ், பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வந்து புலாவ் வந்து நீங்க குக் பண்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா வந்து நீங்க பக்குவமா வந்து அதோட வாட்டர் லெவல், அதோட ஆயில் எல்லாமே வந்து நீங்க கரெக்டா நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து அருமையான புலாவ் வந்து உங்க இல்லத்துல வந்து நீங்களே செஞ்சிடலாம். என்னைக்குமே புலாவ்ல வந்து மின்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த மின்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மெல்லமா வந்து கிளறி விடலாம். அந்த முட்டை ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த சூட்லயே வந்து இன்னும் வந்து ஒரு 1 or 2 minutesல உங்களுக்கு வந்து இந்த புலாவ் ரெடி ஆயிடும். ஏன்னா நான் வந்து இப்போ கிளறி விட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ஹீட் வந்து அந்த மின்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து உள்ள இறங்கணும். ஒரே ஒரு ஹை ப்ரெஷர் வைங்க. இதை கொஞ்சமா மூடுங்க. அவ்வளவுதான், புலாவ் வந்து உங்களுக்காக ரெடியா இருக்கு. இப்போ அழகான ஒரு பிளேட்ல வந்து இந்த புலாவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதை ஓபன் பண்ணுங்க. அருமையான மஷ்ரூம் எக் புலாவ் உங்களுக்காக ரெடியா இருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து இந்த பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புலாவ். நிறைய புலாவ் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான புலாவ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம். நீங்களும் வந்து கண்டிப்பா வீட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க. இதோட கார்னிஷ், அதாவது கேஷ்யூ நட்ஸ் போடலாம். இல்ல நீங்க பாயில்ட் எக் இருந்தாலும் பாயில்ட் எக்கை வந்து நீங்க அழகா மேல போட்டு சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் புதினா, ஏன்னா அந்த கிரீன் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், போடுங்க. ப்ரௌன் ஆனியன்ஸ் கூட நீங்க போட்டு கார்னிஷ் பண்ணலாம். கொஞ்சமா கரம் மசாலா, அந்த ஃப்ளேவர் நீங்க முடிச்சோன்னு ஸ்லைட்டா தெளிச்சிருங்க, நிறைய வேண்டாம். ஓகே, போதும் அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக. இப்ப அருமையான மஷ்ரூம் எக் புலாவ் உங்களுக்காக ரெடியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.